உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இனிமே எதுவும் பண்ண முடியாது. சொன்னது புரிஞ்சதா உனக்கு? இல்ல. புரிஞ்சுக்கோ. இனி நம்ம கையில ஒண்ணு இல்ல. அந்த ஆண்டவன் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம புள்ள ரிஷி நல்லபடியா வீடு திரும்புவான். அதுக்கப்புறம் நான் இதுக்கு நிச்சயம் நல்ல தீர்வை தேடுவேன். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். என் பையனை காப்பாத்த என் உயிரையே கொடுப்பேன். அவனை காப்பாத்துங்க. அவனை காப்பாத்த வேற வழி இருக்குன்னா முதல்ல அதை செய்ய. ஏன் பேசிட்டே இருக்கீங்க? ஏன் இப்ப நேரத்தை வீணடிக்கிறீங்க? உண்மையை சொல்லவா, நான் முதல்ல இந்த மார்க்கேஷ் தோஷத்தை சீரியஸா எடுத்துக்குவேன். சத்தியமா சொல்றேன். என்ன எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும். லக்ஷ்மிய ரிஷியோட கவசமா நான் கொண்டு வர விரும்பல. அவங்கள கணவன் மனைவியா தான் பார்க்க விரும்பினேன். அண்ட் இன்ஃபேக்ட் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா அவளோட ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீ அவளை மருமகளை ஏத்துக்க தயாராயிட்டியே. அது மட்டும் இல்லாம லக்ஷ்மியை பத்தி எனக்கு தெரியும். அவளோட நடத்தையிலேயே சாதாரணமாவே அவ மனசை ஜெயிச்சிருப்பா. பட் அன்பார்ச்சுனேட்லி நான் தப்பா இருந்துட்டேன். யூ ஆர் கரெக்ட். நீங்க தப்பா இருந்துட்டீங்க. இப்பவும் தப்பா தான் இருக்கீங்க. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் நீங்க லக்ஷ்மி 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 அவ பேரையே சொல்லிட்டு இருக்கீங்க. என் தலையே வெடிக்குது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அவ பேரை என் கண்ணு முன்னாடி எடுக்காதீங்க. எனக்கு எரியுது. இது பாருங்க, இந்த பொண்ணு மலிஷ்கா இருக்கால, இவ நம்ம ரிஷிக்கு பொருத்தமா இருப்பா. இவளை பாருங்க, எனக்கு இவளை பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, ரிஷிக்கும் இவளை பிடிச்சிருக்கு. இப்ப இவளை ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா அவனுக்கு இவளதான் பிடிக்குங்க. ஜாதக பலனுக்காக தான் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்து, ஆனா மலிஷ்கா நம்ம எல்லாருக்கும் பிடிச்சவ. நம்ம பையனோட கல்யாணத்தை நான் மலிஷ்காவோட நடத்த போறேன். ரிஷி மேம், எக்ஸ்கியூஸ் மீ. ரிஷி எப்படி இருக்கா? மறுபடியும் செக் பண்றேன். நமக்கு அதிக நேரம் கிடையாது. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சாகணும். அவரு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. தேங்க் காட். ஃபைனலி நீலம் ஆண்டி லக்ஷ்மிக்கு அகேன்ஸ்டா போயிட்டாங்க. பட் எனக்கு ரிஷியை நினைச்சாதான் ரொம்ப டென்ஷனா இருக்கு. இத பாரு, எனக்கும் தான் நிறைய டென்ஷனா இருக்கு. ஆனா லக்ஷ்மியோட ஸ்டண்ட் தான் எனக்கு புரியல கரிஷ்மா. ஆமா, அவன் கண்டிப்பா திரும்பி வந்துருவான்னு தான் நினைச்சேன். இதெல்லாம் அவன் வேணும்னே பண்ற டிராமா தான். பட் எனிவே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரிஷிக்காக அவ திரும்பி வர அளவுக்கு அவ ரிஷிய லவ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் எதுக்காக கெஞ்சினதில்லை. அதுக்கு அவசியமும் ஏற்பட்டதில்லை. இன்னைக்கு முதல் முறையா என் மகனுக்காக அந்த லக்ஷ்மி கிட்ட போய் கேட்டேன். ஆனா அவ மறுத்துட்டா. அமைதியாயிரு நீலம். அத மறந்து. சரி, நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. மார்க்கேஷ் தோஷம் வேற யாருக்காவது இருந்து நம்ம பொண்ணு சோனியாவை கேட்டிருந்தா கட்டி கொடுத்துருப்போம். இங்க விஷயமே வேற. ரிஷி கூட சேர்ந்து வாழ மலிஷ்கா தாங்க விரும்புறா. நீலம், மலிஷ்கா மார்க்கேஷ் தோஷத்தோட போராடல. நம்மள மாதிரியே விலகி நின்னு வேடிக்கை தான் பாக்குறா. ஆனா உனக்கு ரிஷி அப்படி இல்ல. நீ அவன் மேல உயிரிய வச்சிருக்க. ஆனாலும் இந்த நேரத்துல உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது தானே? நம்மால எதுவும் முடியாது. ஆனா யார் கையில இருந்ததோ அவன். நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன, நடந்த எல்லாத்தையும் மறந்துருமா. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அவளோட ஸ்தானத்துல சரியா நிக்கிறா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ ரிஷியை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்க. உன்னோட இயலாமையினால வர்ற கோவத்தை நீ லக்ஷ்மி மேல உங்களுக்கு இது புரியாதுங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியாது. என்ன அங்க போய் கெஞ்சினது நீங்க இல்ல, நான் தானே. ரிஷியை காப்பாத்தணும், என் கூட வான்னு நான் அவகிட்ட பிச்சை கேட்டேன். ரிஷியை காப்பாத்தி கொடுன்னு கெஞ்சின. என்ன நீலம், நீ அவளோட தன்மானத்தை வேலை பேச போயிட்ட. பணம் கொடுத்து அவளை வாங்க போயிட்ட. என் மகளை பத்தி எனக்கு தெரியும். அவளுக்கு சுயமரியாதை முக்கியம். எனக்கு புரியுது.
இங்க நம்ம பையன் உயிருக்காக ஐசியூல போராடுறான். அதே நேரம் அங்க லக்ஷ்மி எடுத்த முடிவை நினைச்சு நான் பெருமைப்படுறேம்மா. தாராளமா நீங்க பெருமைப்பட்டுக்கோங்க. அவதான் கரெக்ட், நான் எப்பவும் தப்புன்னு சொல்லுங்க. அவளை கூட்டிட்டு வர பணத்தை எடுத்துட்டு நாங்க போனது தப்புன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, சொல்லிக்கோங்க, சொல்லிட்டு போங்க. அத பத்தில எனக்கு இப்ப கவலையே இல்ல. என்ன சொல்ல போனா என்னோட கணவருங்கிறத தாண்டி நீங்க அவளுக்கு அப்பா ஆயிட்டீங்க. ஆர்கியூ பண்ண விரும்பல. ஆனா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேங்க. நாங்க போயிருந்தல்ல அவளை கூட்டிட்டு வரதுக்காக. இப்ப சொல்றேங்க, கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் என் ரிஷியை பார்க்க நான் அவளை அனுமதிக்கவே மாட்டேங்க. இதுக்கப்புறம் அவ ரிஷியை என்னைக்கும் பார்க்க கூடாது, பார்க்கவே கூடாது. அவ பேரை கூட கேட்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஐ ஜஸ்ட் ஹேட் தட் கேர்ள். நான் அவளுக்கு ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தேன். அவ வீட்டுக்கே போய் கொடுத்தேன். ஆனா அவ நிராகரிச்சிட்டா. இதுக்கப்புறம் அவ மேல எனக்கு துளி கூட அக்கறை ஏற்படாது. எந்த ஆஃபரும் நான் அவளுக்கு கொடுக்கவும் மாட்டேன். இதுக்கப்புறம் நிலம், அவ நிலம், நிலம்? என்னாச்சுமா? நிலம், நீலம், டாக்டர், நர்ஸ், டாக்டர், என்னாச்சு? ரிலாக்ஸ் நிலம். எல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. டாக்டர், வாங்க. டாக்டர், என்ன பாரு. நீலம், வாங்க, சீக்கிரம் அம்மாவை தூக்கு. வா, குடிமா. என்னாச்சு நீ? நான் எதுக்காக பேசுறேன்? ஏன்னா நான் உன்னை வெறுக்கிறேன். உன்னை நான் பார்க்க கூட விரும்பல. நமக்கு நடுவுல எந்த ஒரு உறவும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா நான் போய் தான் சொல்றேன் ரிஷி. நான் பேசுறது எல்லாமே போய். இதுல உண்மை என்னன்னா, நீ எனக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்க. எழுந்துரு ப்ளீஸ். நான் உன்னை கொஞ்சம் கூட பேச விட மாட்டேன்னு நீ சொல்லுவல. இப்போ நீ பேசு. எழுந்துரு. எழுந்து உனக்கு என்ன வேணுமோ பேசு. அது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். நான் வாயை மூடிட்டு இருப்பேன். நான் பேச மாட்டேன். ஆனா ப்ளீஸ் எழுந்துரு. ரிஷி, நீ எழுந்துரு. எனக்கு உன் கூட இப்போ சண்டை போட்டாகணும். ஒரு மனைவியை போல சண்டை போடணும். நான் வந்து உன்னோட மனைவின்னு அந்த நர்ஸ் கிட்ட சொன்னேன். எனக்கு தெரியும் உனக்கு இந்த விஷயம் கோவத்தை தரும். இவ சரியான பைத்தியம்னு தானே நீ நினைக்கிற. நமக்குள்ள எந்த ஒரு உறவும் இல்லைன்னு சொல்ற. இப்ப என்னடான மனைவின்னு சொல்லிட்டு திரியிற. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நமக்குள்ள 7 ஜென்மத்துக்கான உறவு இருக்குல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.